ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூர்ணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। கருவிருத்த குழிநீத்த வெண்காம கழுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்போதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கு நீயே அந்தமிலா பேரின்பார்ந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தை வினை நிறைவழியில் ஒழியாதெம்மை முன்னிலையாம் தேசிகர்த்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்த என நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னென்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மேனின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. 35வது பாசுரம் திருவிருத்தத்திலே நாம் இப்பொழுது பார்க்க வேணும். தெருளோம் அரவணையே இவள் மாமை சிதைக்கின்றதே அப்படின்னு பெருமாளே இவளுடைய தேஜஸ் இவளுடைய அழகு குலைப்பது நீர்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிதைக்கின்றதாழி என்று ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகன் தன் நொடுமாலே. கூடல் இழைத்தால் அந்த கூடல் சேரவில்லை என்றால் கோபித்துக் கொள்கிறாள். இப்படியாக உன் நினைவாகவே இருக்கக்கூடிய இவளுக்கு உன்னுடைய நினைவு என்ன? தெருளும் எங்களுக்கு தெரியவில்லை. பதைக்கின்ற மாமின் திறத்து அறியேன் செயற்பால் அதுவேன் என்பதாக நாயகியை நினைத்து இவளுக்கு என்ன, இவளுக்கு எம்பெருமான் அருளவில்லையே என்று சொல்லுகிற பாசுரங்களை பார்த்தோம். இப்பொழுது 35வது பாசுரம் பார்க்கணும். பால்வாய்ப்பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டு பகல் இழந்த மேல்வாய் திசை பெண் உலம்புரு மாலை உலகளந்த மால்பால் துழாய்க்கு அடமுடையார்க்கு நல்கிற்ற எல்லாம் சோல்வான் புகுந்து இதுவோர் பணிவாடை துழாகின்றதே. இது தலைவியான நாயகியே சொல்லக்கூடிய பாசுரம். வாடை என்பது உள்ளே புகுந்து வாட்டுகிறது, வாடை காற்று. அது பனி வாடை. பனினா நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய வாடை. இன்னொன்னு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாடை, பனி வாடை அப்படின்னு சொல்ற. குளிர்ச்சியை கொடுப்பதுன்னா இப்பொழுது குளிர்ச்சியை கொடுக்கல. நான் இப்போ நாயகனை பிரிந்து தாபத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே மேலும் உஷ்ணத்தை கொடுக்கிறது. ஆனால் கூட அது இயல்பாக அது பனி வாடை குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. முன்னாடி அப்படி இருந்தது, நாயகனோடு சேர்ந்து இருந்த காலத்திலே அப்படி இருந்தது அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம்.
அப்படி இல்லாட்டா இப்பொழுது நடுங்க வைக்கும் வாடை அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். எதுவானாலும் இதோ இங்கே ஒரு பனி வாடை இருக்கிறதே, அது சிதைக்கின்றது அப்படின்னு. பனிவத்துழாகின்றது, என் மேலே தடவுகிறது, என்னை வாட்டுகிறது. என்ன பண்ணுகிறது அப்படின்னு கேட்டா, மாலை காலம், அதாவது நாயகனை பிரிந்து இருக்கும் பொழுது மாலை காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோர்வான காலமா இருக்கு, கொஞ்சம் கடினமான காலமாக இருக்கிறது. நாயகனுடைய பிரிவை வாட்டும்படி, பிரிவினால் வாடி போகும்படியாக இருக்கிறது. ஆனால் அந்த மாலை வேலையாவது பரவாயில்லை, ஓரளவு நல்லது செய்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அது செய்யும் நல்லதையெல்லாம் கூட இந்த பனிவாடை எடுத்துக்கொண்டு போவதற்காக என் மேல் வீசுகிறது, என் மேனியெல்லாம் துழாகின்றது அப்படின்னு அர்த்தம். நாயகனை பிரிந்து இருக்கக்கூடிய நிலை, அப்போ மாலை பொழுது பனி வாடை, அதாவது வாடை காற்று, இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிந்த விஷயம்தான். இதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார், மாலை காலம் முதலானதெல்லாம். ஆனால் இந்த பாசுரத்திலே சொல்வது மாலை பொழுதாவது பரவாயில்லை, ஏதாவது ஒன்று செய்யும், ஒரு நல்லது அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பனிவாடை அப்படியல்ல, அது செய்யக்கூடிய நல்லதையும் இது அபகரித்து கொண்டு விடுகிறது என்று அர்த்தம். மாலை பொழுது என்ன நல்லது செய்தது அப்படின்னா, அதுவும் துக்கத்தை தான் கொடுக்கிறது, ஆனால் உயிரை வாங்காமல் விட்டு விடுகிறது. அது உயிரை கவர்ந்து கொண்டு போகாமல் இருக்கிறது. அதுதான் மாலை பொழுது செய்த பேர் உபகாரம். ஆனால் பனிவாடையானது, ஐயோ இது உயிரை விட்டு விட்டதே, நாம் கவர்ந்து விடலாம் என்பதாக இந்த உயிரை கவர்ந்து போவதற்காக இவரிடம் துழாகின்றது அப்படின்னு இதனுடைய அர்த்தம். அப்ப நாயகி எப்படி இருக்கார் அப்படின்னா, மால் உலகளந்த மால் பால் துழாய்க்கு மனமுடையாருக்கு, உலகளந்த மால் எம்பெருமான் அவனுடைய திருத்துழாயிலே மனம் வைத்து இருக்கக்கூடிய இந்த நாயகிக்கு இந்த மாலை பொழுது செய்த உதவியை கூட எப்படியாவது அபகரித்து கொண்டு விடலாம் என்பதாக இந்த பனிவாடை இவள் மேல் வீசுகிறது அப்படின்னு அர்த்தம். இதுல இந்த மாலை பொழுதை பத்தி முதல் 2 வரியில இருக்கு. பால்வாய் பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டு பகல் இழந்த மேல் பால் திசை பெண் புலம்புரு மாலை. மாலை பொழுது அஸ்தமன காலம், அது ஒரு காலத்தினுடைய ஒரு அழுகை தோற்றம் போல இருக்காம். அதாவது மனுஷர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக பெண்கள் இருக்கிறார்கள். இந்த பெண்கள்லாம் அழும்போது பார்த்தான்னா அழுகை தோற்றம் அப்படி ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி அழும்போது எப்படி இருப்பா அப்படின்னா, முகமெல்லாம் வாடி போயிருக்கும், எல்லாம் உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டத்திலே இருப்பதை காண்பிக்கும், அப்படிலாம் இருக்கும் இல்லையோ. அப்ப அழுத மூஞ்சி அப்படின்னு சொல்றா, அழுமூஞ்சி அழுத மூஞ்சின்னு சொல்றாள், எது பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி மாலை பொழுது என்பது காலத்தினுடைய ஒரு அழுகை தோற்றம் போல இருக்கும். அப்படிதான் இருக்கும். பகல் அப்படின்னா பிரகாசமா இருக்கும். அப்ப சாயங்காலம் 5 மணிக்குனா கூட நல்லா இருக்கும். ஒரு அஷ்டமன காலம், இரவு வரப்போகிறது, மாலை காலம்னா அது ஏதோ அழுது வடிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது அழுது வடிகிறதாம். எப்படி ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மேற்கு பக்கமானது, மேற்கு திசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மேற்கு திசைக்கு நாயகன் சூரியன். மேற்கு திசை என்பது ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு நாயகன் சூரியன். அந்த சூரியன் மேற்கு திசையை விட்டு விட்டு இறங்கி விடுகிறான். அதனாலே நாயகனை இழந்த நிலையிலே நாயகி இருக்கிறார். மொத்தமாக இறங்கி விடுகிறான் இருப்போம், இறந்து விடுகிறான் அப்படின்னு இருப்போம். அப்போ நாயகனை இழந்த நிலையிலே இந்த மேற்கு திசை என்கிற நாயகியானவள், பெண்ணானவள் சூரியன் என்கிற நாயகனை இழந்து இருக்கிறார். இழந்த கஷ்டம் மாத்திரம் போறாமல் அவளுடைய இடுப்புல ஒரு குழந்தை இருக்கு. அது பால்வாய் பிறை பிள்ளை, கை குழந்தை, சந்திரன் அப்படிங்கிற கை குழந்தை, பால் மாறாத முகத்தோட இருக்கக்கூடிய ஒரு கை குழந்தை. அந்த மாதிரி இந்த சந்திரனுக்கு அந்த பிறை, சின்ன பிறை அப்படிங்கிறது பால் மாதிரி இருக்கான். அதனால பிறை என்கிற பால், பால்வாய் பிறை பிள்ளை, பிறை என்கிற பாலோட கூட இருக்கக்கூடிய பிள்ளை, சந்திரன் என்கிற பிள்ளையை
ஒக்கலை கொண்டு தன்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டு மேல் திசை அப்படிங்கிற பெண்ணானவள் சூரியன் என்கிற நாயகனை இழுந்து அவள் அழுகிறாள்னா அதுதான் மாலை வேலை அப்படிங்கிற. பொதுவாகவே நாயகனை பிரிந்து இருந்தால் அதுவே ரொம்ப கஷ்டம். அதுலயும் அப்போ கை குழந்தை வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அப்ப அந்த கை குழந்தையை இடுப்பில் வைத்துக் கொண்டு அந்த பெண் நாயகனை நினைத்து புலம்பினால் அது எப்படி இருக்கும்? அதே போல இந்த மாலை வேலை அப்படிங்கிறது இருக்கான். பால்வாய் பிறை பிள்ளை, சின்ன குழந்தைய சொல்லச்ச பால் மாறாத வாயுடையவன், இந்த பால் பால் பருவம் அப்படின்னு சொல்ல, பால் மாறாத வாய் அந்த குழந்தைகிட்ட இருக்கு அப்படின்வா. அந்த மாதிரி இளம்பிறை சந்திரன் அப்படிங்கிறவன் இருக்கான் இங்க. அந்த இளம்பிறை சந்திரன் அப்படிங்கிறது ஏதோ பாலோ சின்ன குழந்தை மாதிரி. சந்திரன் இளம்பிறையில இருக்கச்சு சின்ன குழந்தை மாதிரி தான் இருப்பான். அந்த குழந்தையை ஒக்கலை கொண்டு தன்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டு பகல் இழந்த, பகல் என்ற நாயகனை சூரியன் என்கிற கணவனை இழந்தவள் மேல் பால் திசை பெண், மேற்கு பக்கம் திசை என்கிற பெண்ணானவள் புலம்புரு மாலை, அவள் புலம்புகிறாள் அப்படின்னு அவளுடைய புலம்பை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மாலை பொழுதானது. பொதுவாகவே மாலை பொழுதே ஒரு காலத்தின் புலம்பல் சமயம் போல இருக்கும். சிலதெல்லாம் சொல்றோம் இல்லையா, என்ன ஆமை இப்படி அழுது வழிகிற மாதிரி இருக்கு அப்படின்றான், ஊரே இப்படி அழுது வழிகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னுவா. ஏன்னா அப்படின்னா ஊரே அப்படி சோகமா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல போனா பாத்திரங்கள்லாம் பார்த்தா என்ன பாத்திரங்கள்லாம் இப்படி அழுது வடிகிறது அப்படின்னா, என்ன பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி பளபளன்னு பிரகாசமா இல்லை, எல்லாம் தூசு படிஞ்சே இருந்தா அப்ப பெண்கள் என்ன சொல்ல, இந்த பாத்திரங்கள்லாம் ரொம்ப அழுது வடிகிற மாதிரி இருக்கு அப்படின்வா இல்லையா. அந்த மாதிரி காலம் அழுது வடிகிறது போல இருக்கக்கூடிய காலம் தான் மாலை காலம். அஸ்தமன காலத்துல சூரியன் இருக்கச்ச கொஞ்சம் பிரகாசம் இருக்கச்செல்லாம் நல்லா இருக்கும். ஆனா சூரியன் இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரியும் மாலை பொழுது அழுது வடிகிறது அப்படின்னு. அந்த மாலை பொழுது இப்படி அழகாக வர்ணிக்கக்கூடிய அந்த 2 வரி, பால்வாய் பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டு பகல் இழந்த மேல் பால் திசை பெண் புலம்புரு மாலை. ஒக்கலை கொண்டுனா இடுப்பிலே வைத்துக் கொண்டுன்னு அர்த்தம். அந்த குழந்தைய கீழே கூட வைக்க முடியாது, அதனால இடுப்பிலே வைத்துக் கொண்டு இந்த பெண்ணானவன் அழுது கொண்டிருக்கிறாள். உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தமிழ் மருவின்னு ஒரு பெரியாழ்வார் பாட்டுல அந்த மாதிரியாக இந்த பால்வாய் பிறை அப்படிங்கிற பிள்ளை, பால் மாறாத பாலை வாயில் கொண்ட சந்திரனுடைய பிறை என்கிற பிள்ளையை ஒக்கலை கொண்டு பகல் என்கிற கணவனை இழந்தவள். பால்வாய் பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டு பகல் இழந்த மேல் பால் திசை பெண் புலம்புரு மாலையே. இதையே இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னா, அந்த மாலை பொழுது இவளை வாட்டுகிறது, அதுவே புலம்புரு மாலை. அப்போ இவனை அது எப்படி வாட்டும்? கட்டாயம் வாட்டதான வாட்டும். மேல்பால் திசை பெண் புலம்புரு மாலை, அந்த மாலையானது உலகளந்த மால்பால் துழாய்க்கு மனமுடையார்க்கு நல்கிற்றை எல்லாம். உலகளந்த திருமால், அவனுடைய பால் துழாய், அவனிடம் இருக்கக்கூடிய திருத்துழாய், அதிலே மனமுடையவள் இவள். அந்த நாயகன் தனக்கு அருள் செய்ய வேணும் என்பதை விட அவனுடைய திருத்துழாயை கொடுத்து அனுப்பினாலாவது தன்னுடைய வியோக துக்கத்தை எல்லாம் ஓரளவு தனித்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் அவன் திருத்துழாயை கூட யாரிடமும் கூட கொடுத்து விடவே இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கு. அதனால அதையே நினைத்திருந்து அந்த திருத்துழாயாவது கிடைக்குமா அப்படின்னு அதையே நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறவள் இந்த நாயகி. உலகளந்த மால்பால் துழாய்க்கு மனமுடையார்க்கு நல்கிற்றையெல்லாம். அப்படிப்பட்ட மனமுடைய இந்த நாயகிக்கு நல்கிற்று கொடுத்ததுன்னு அர்த்தம். எது கொடுத்தது? மாலை கொடுத்தது. மாலை பொழுதானது இந்த நாயகிக்கு ஏதோ 1-2 நல்லது கொடுத்திருக்குன்னு அர்த்தம். ஆனா நல்லது கொடுத்ததையும் சோல்வான், அதையும் கவர்ந்து கொண்டு போவதற்காக இந்த வாடை வந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே மாலை பொழுதிலே வாடி இருக்கிற நாயகிக்கு இந்த வாடை காற்றும் வீசும் போது இப்படியாக தோணும் அப்படின்னு. அவர் ஏற்கனவே மாலையிலே நான் வாடிக்கொண்டிருக்கிறேன், இந்த வாடை காற்று இன்னும் வாட்டுகிறது அப்படின்னு.
அதுவே பரவாயில்லை. அந்த மாலை பொழுது கொடுத்தது கூட இது அபகரித்து விடும் போல இருக்கு. மாலை பொழுது அப்படி என்ன கொடுத்தது அப்படின்னா ஒன்னும் கொடுக்கல, உயிரை மிச்சம் வைத்தது. எத்தனையோ விதமான துக்கத்தை கொடுத்தாலும் உயிரை கவரவில்லை, உயிரை மிச்சம் வைத்தது. அதை கூட கவர்ந்து விடலாமோ என்பதாக இதுவோர் பனிவாடை துழாகின்றதே. இதோ இங்க ஒரு பனிவாடை இருக்கே, இது துழாகின்றது, என் மேனியை தீண்டுகிறது அப்படின்னு நாய்க்கு சொல்ற பாசனம். அது என் உயிரையும் கவர்ந்து கொண்டு போய்விடும் போல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது ஓர் பனிவாடை துழாகின்றதே இதுன்னு சொல்ற. இந்த பனிவாடையை பத்தி இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனால் இன்னும் சொல்லுவதற்கு மனசு இல்லை. ஏன்னா இத்தனை படாத பாடு படுத்தும். அதை பத்தி சுருக்கமா இதோ இருக்க இவர்தான் அப்படின்னு சொன்னா போரும். ஓர் பனிவாடை இது துழாகின்றதே அப்படின்னா என்னுடைய மேனியை தடவுகின்றது, இந்த மேனுடையை ஆராய்கிறது அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். சோல்வான் புகுந்து கவர்ந்து கொள்வான், புகுந்து உடம்பிலே புகுந்து அப்படின்னு அர்த்தம். இதனாலே மாலை வேலையே கொஞ்சம் நல்லது, ஆனால் இந்த பனிவாடை ரொம்ப மோசமானது அப்படின்னு சொன்னதாச்சு. அப்படி என்ன மாலை வேலையை நல்லது, அப்படி என்ன மாலை வேலையை கொடுத்ததுன்னா கேட்க வேண்டாம். ஒன்றும் நல்லது ஒன்றும் கொடுக்கல, அட்லீஸ்ட் உயிரையாவது விட்டு விட்டதே, உயிரை கவராமல் விட்டு விட்டதே அப்படிங்கிறதா இப்படி அவர் அழகாக சொல்றார் அப்படின்னு. உலகளந்த மால்பால் துழாய்க்கு மடமுடையார்க்கு நல்கிற்ற எல்லாம். மனமுடையார்க்கு அப்படிங்கிறார். அந்த துழாய்க்கு திருத்துழாய் விஷயத்திலே மனம் உடைய எனக்குன்னு சொல்லணும் ஆழ்வார், மனமுடையே இருக்குன்னு சொல்லணும் ஆழ்வார். நாயகியினுடைய பாசனம் தானே இது. அதே எம்பெருமானுடைய உலகந்த மாலுடைய திருத்துழாயிலே ஆசையுடன் இருக்கிற, மனமுடன் விருப்பத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு இந்த வாடை காற்று என்னை வாட்டுகிறதுன்னு சொல்லணுமோ இல்லையோ. ஆனா மனமுடையே இருக்குன்னு சொல்லாமல் மனமுடையாருக்கு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா தன்னைதான் அப்படி சொல்லிக்கிற. அந்த நாயகன் கிட்ட ஆசை வச்சவனுக்கு இது அப்படி. சில பேர் தன்னை சொல்லிக்கும் போதே கஷ்டத்துல இருக்கும்போது அவ அப்படி சொல்லுவா, நான் உனக்கு இவ்வளவு உபகாரம் செஞ்சேனே, எனக்கு நீ இதுதான் செய்யறியா அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க. உனக்கு இத்தனை உபகாரம் செஞ்சவனுக்கு நீ செய்யறது சரியா இருக்கு அப்படின்வா. செஞ்சவனுக்குன்னு தன்னை தான் சொல்லிப்பா. தன்னையே வேற்று மனிதன் மாதிரி சொல்லி கொண்டிருப்பார்கள் கஷ்டத்திலே அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு இல்லையோ. அந்த மாதிரி ஆழ்வார் தன்னையே உலகளந்த மால்பால் துழாய்க்கு மனமுடைய எனக்குன்னு சொல்லாமல் மனமுடைய ஆளுக்கு இந்த மாலை கொடுத்ததை கூட இது பறித்துக் கொள்கிறது, வாடை பறித்துக் கொள்கிறது அப்படின்னு அர்த்தம். தன் கஷ்டத்தை சொல்லும் போது இப்படி தன்னையே மூணாவது மனிதனாக பாவித்து சொல்லுவது ஒரு வழக்கம் அப்படின்னு. இல்லாட்டா இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், மனமுடையாருக்குன்னு ஆழ்வார் தன்னை மட்டும் சொல்லல. இதே மாதிரி எம்பெருமானை பிரிந்து துக்கப்படுபவர்கள் எல்லாரையும் தன் கூட சேர்த்து வச்சுன்னு இருக்கார் இப்போ. அதனால எல்லாரையும் சேர்த்து வச்சு சொல்கிறார். உலகளந்த மால் பால் துழாய்க்கு, உலகளந்த மால் எம்பெருமான், அவன் பால் அவன்னா அவனிடம் இருக்கிறன்னு அர்த்தம். திருத்துழாய்க்கு அப்படின்னா திருத்துழாயை பற்றிய மனம் உடையாருக்கு. உலகளந்த மால் பால் துழாய்க்கு மனமுடையாருக்கு நல்கிற்ற எல்லாம் சோல்வான். அப்படி என்ன கொடுத்ததோ அதையெல்லாம் சோர்ந்து கொண்டு போக வேணும் அப்படின்னு கேட்டா சோர்வான் அப்படின்னு சொல்லுவா. மொத்தமாவா அபகரித்து போக வேண்டும் அப்படின்னு அந்த எண்ணத்தினாலே சோல்வான் புகுந்து இதுவோர் பனிவாடை துழாகின்றதே, அதையும் கவர்ந்து கொண்டு போக வேணுங்கிறதுக்காக இந்த ஒரு பெரிய ஆடை இருக்கு, வாடைக்காற்று. இந்த வாடை திருமேனியில் வந்து என்னுடைய மேனில் வந்து துழாகின்றது என்பதாக அர்த்தம். இங்க பால்வாய் பிறை பிள்ளை மொக்கலை கொண்டு பகலிழந்த மேல்பால் திசை பெண் புலம்புரு மாலை உலகளந்த மால்பால் துழாய்க்கு மடமுடையார்க்கு நல்கிற்ற எல்லாம் சோல்வான் புகுந்து இதுவோர் பனிவாடை துழாகின்றதே. ஓர் பனிவாடை, இந்த பனிவாடை செய்யக்கூடிய இந்த ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த துக்கத்தை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவு தனிப்பட்ட முறையிலே இது அதிக துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதாக அர்த்தம். அப்போ
வாடை இப்படி தூராகின்றது என்று சாதித்தார். இங்கே ஸ்வாபதேசமாக உள்ளர்த்தமாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஆழ்வார் எம்பெருமானை சேர்ந்து எம்பெருமானோடு சேர்ந்து இருந்து ஆனந்தம் அனுபவிக்க வேணும். அந்த ஆனந்தம் கிடைக்காமல் ஏற்கனவே வருத்தத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்படி வருத்தத்திலே இருக்கும் பொழுது அதற்கான வேலை இன்னும் வரவில்லையா, எப்பொழுது எம்பெருமான் கூட்டிக் கொள்வான், கூவிக்கொள்ளும் நாளும் குறுகாதோ அப்படிலாம் ஆழ்வார் நினைத்து கொண்டிருக்கும் போது சம்சாரத்திலே இருக்கக்கூடிய சாம்சாரிக விஷயங்கள் பனிவாடை மாதிரி அதெல்லாம் ஆழ்வாரை மேலும் துக்கப்படுத்துகின்றன அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே ஆழ்வார் இந்த மாலை வேலை துக்கங்கிற மாதிரியான துக்கத்திலே இருந்துருக்கார், எம்பெருமான் கூட்டிக் கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிராகிருத விஷயங்கள் எல்லாம் மேலும் ஆழ்வாரை படுத்தி நம்மை அனுபவிக்க வைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பண்ணி இன்னும் ஆழ்வாருக்கு கஷ்டம் கொடுக்கின்றன. ஆகையினாலே இந்த இப்படி கஷ்டம் கொடுத்து இருக்கக்கூடிய இந்த காலத்திலே கஷ்டம் கொடுக்கின்றது அப்படின்னு அர்த்தம். கஷ்டம் கொடுக்கின்ற இந்த காலத்திலே எம்பெருமான் என்ன செய்ய போகிறானோ அப்படிங்கிற அர்த்தத்திலே இங்கே இந்த பாசுரமானது இருக்கிறது. மால்வாய்ப்பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிழந்த மேல்பால் திசை பெண் புறம்புரு மாலையே அப்படின்னு இது எல்லாமே கூட ஆழ்வார் பத்தி அழகா சொல்லும் அப்படின்னு சொல்றார். பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டுனா ஞானத்தினுடைய ஒரு பகுதியை ஆழ்வார் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பகல் இழந்த மேல்பால் திசை அப்படின்னா பகல்னா சீவை குண்டம், பகல் கண்டேன் நாராயணை கண்டேன், அந்த சீவை குண்டத்தை விட்டுட்டு தான் இங்க இருக்க ஆழ்வார். அதனாலேயே ஆழ்வார் நல்ல ஞானத்தை வச்சுட்டு இருக்கார், ஆனா கூட சீவை குண்ட அனுபவம் கிடைக்கலையேங்கிற கஷ்டத்துல இருக்க. அதாவது பயிர் வர மதிலினன் அருளினன் எவனவன்னு சொல்ற ரீதியில ஆழ்வாருக்கு நல்ல ஞானம் இருக்கு, ஆழ்வாருக்கு நல்ல பகவத் அனுபவம் இருக்கு, நம்மள மாதிரிலாம் கிடையாது, நல்ல பகவத் அனுபவம் இருக்கு. ஆனாலும் ஏன் ஆழ்வார் வருந்துகிறார் அப்படின்னு கேட்டா, என்னதான் பகவத் அனுபவம் இருந்தாலும் சீவை கொண்ட அனுபவத்துக்கு சமமாக இருக்காது. சீவை கொண்ட அனுபவத்தை வைத்து பார்த்தால் இங்க இருக்கிற பகவத் அனுபவங்கள்லாம் ரொம்ப குறைவு. சீவை கொண்ட அனுபவம் பகல் மாதிரி, இங்க இருக்கிற பகவத் அனுபவம் அந்த பிறையோடு கூட இருக்கக்கூடிய ஒற்றை பிறை சந்திரன் மாதிரி, இது ஒண்ணும் கிடையாது. அதனால இது வேண்டாம், அந்த பகலை இழந்து விட்டோமே அப்படின்னு தான் ஆழ்வார் கஷ்டப்பட்டு இருக்கார். அப்போ அந்த சமயத்துல ஆழ்வாருடைய அந்த கஷ்டத்துக்கு மேல, மாலை கஷ்டத்துக்கு மேல இங்க வாடை காற்று அப்படிங்கிறது, அதாவது சாம்சாரிக விஷயங்கள் அது மேலும் ஆழ்வாரை வாட்டுகின்றன அப்படிங்கிற அர்த்தத்துல இது வந்திருக்கு. மால்வாய்ப்பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிழந்த மேல்பால் திசை பெண் புலம்புரு மாலை உலகளந்த மால்பால் துழாய்க்கு மனமுடையார்க்கு நல்கிற்ற எல்லாம் சோல்வான் புகுந்து இதுவோர் பணிவாடை துழாகின்றதே. துழானடும் சூழ் இருளென்று தன் தண்டாரது பெயரா எழானடு ஊழி எழுந்த இக்காலத்தும் ஈங்கிவனும் அரானடும் துன்பத்தள் என்று இறங்கார் அம்மனோ இலங்கை குழானெடுமாடமிடித்த பிரானார் கொடுமைகளே. இது தோழியானவன் நாயகன் செய்யும் கொடுமைகளை எடுத்து சொல்லும் பாசுரம். ஏனென்றால் இவளுக்கு அருள் செய்ய மாட்டீர்களா, அருள் செய்யவில்லையே, இவளுக்காக பக்கத்துல நின்றா கூட போருமே, பெரிய அனுகிரகமாக இருக்குமே, ஆனால் அருள் செய்யவில்லை. ஆனால் இவள் என்ன பண்ணுகிறாள்னா இருள் பொழுதிலே வாடி நிற்கிறாள். ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு கல்ப காலம் போகும்படியாக மெதுவாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது மாலை பொழுதை பத்தி போன பாசுரத்துல பார்த்தோம். அந்த மாலை பொழுதை காட்டிலும் மோசமானது இருள் பொழுது, இரவு பொழுது. இரவு பொழுதிலே ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு யுகமாக போகிறது. மொத்த இரவும் சேர்த்தாச்சுன்னா ஒரு கல்ப காலம், பல கல்ப காலங்கள் போன மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இரவு பொழுதை கல்பகாலமாக கழிக்க முடியாமல் கழித்து இவள் இங்கே துன்பத்திலே இருக்கும் பொழுது
அழானடும் துன்பத்தள் என்று இப்படிப்பட்ட நெடும் துன்பத்தோடு இருக்காளே. வழானடும் துன்பத்தள் என்று, வழான வழுதி இல்லாத தவறில்லாத பெரும் துன்பத்தோடு, அதான் முடிவில்லாத துன்பத்தோடு இருக்கிறாளே அப்படின்னு இறங்கார் அம்மனோ. பெருமாள் இறங்கவில்லையே, தலைவர் இறங்கி வர வேண்டும் இல்லையா, இறங்கவில்லையே. அம்மனோனா ஐயோ, இலங்கை குழாநெடுமாட மிடைத்த பிரானார் கொடுமைகளே. இலங்கையிலே பெரிய மாடங்களை எல்லாம் இடித்த பிரான். யுத்த காலத்திலே இலங்கையில பெரிய அரண் கட்டி வச்சிருக்கான் இல்லையா, கோட்டையை சுத்தி கல்கோட்டை போட்டு வச்சிருக்கான். அதையெல்லாம் அஸ்திரத்தினால இடிக்கிறார் பெருமாள். அப்படி நெடுமாட மிடித்த பிரானார் கொடுமைகளே, அவருடைய கொடுமைகளை என்ன என்று சொல்வது. இப்படியாக இவளை படாபாடுபடுத்துகிறான். இவளும் தந்தார் அது பெயரா, அந்த குளிர்ந்த திருத்துழாய் மாலை இருக்கு இல்லையா, அதுக்காகவே பழானிடம் துன்பத்தள், குறையாத துன்பத்தை உடையவளாக இருக்கிறாள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த காலத்துல கூட இவளுக்காக இறங்க மாட்டார் அப்படின்னு இருக்காரே அவர். ஐயோ, இலங்கை குழானிடு மாடம் இடித்த பிரானார். சீதா தேவி அப்படிங்கிற ஒரு நாயகிக்காக இலங்கையிலே போய் மாடங்களை எல்லாம் இடித்த பிரானார். இப்ப இந்த பராங்குஷ நாயகி அப்படிங்கிறதுக்காக இறங்கார், நேரம் வந்து சேவையை கூட கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு இந்த எம்பெருமானுடைய கொடுமைகளை பத்தி இந்த பாசுரம். இறங்க மாட்டேன் என்கிற பிரானார் கொடுமைகளே, இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறானே என்பதா. போன பாசுரத்திலே மாலையை பத்தி பார்த்தோம். இந்த பாசுரத்திலே இருட்டு ராத்திரி. துழா நெடும் சூழ் இருள் என்று. துழா அப்படின்னா கைகளால் துழவி தேடும்படி. ராத்திரி இருட்டுல ஒண்ணும் தெரியாது, கையை வச்சுதான் இது அங்க இருக்கா அது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி துழவி தேடும்படி இருக்கக்கூடிய நெடும் சூழ் இருள், சுற்றிலும் நீண்ட கால இருட்டுன்னா என்ன, காமணி அரை மணியா இருக்கு. அது ராத்திரி 7 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா மறுநாள் காத்தால 6 மணி இருக்கு, இருட்டா தானே இருக்கும். அப்ப நெடுஞ்சூழ் இருள், முடிவில்லாத எப்பொழுதும் சூழ்ந்து இருக்கிற. இங்க இருக்கிற உடனே 10 அடி தள்ளி போனா இருட்டு இல்லைங்கிறது கிடையாது, உலகம் முழுக்க சூழ்ந்து இருக்க மாதிரி இருக்கு. அப்படி நெடுஞ்சூழ் இருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, துழா நெடுஞ்சூழ் இருள் என்று அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ராத்திரியானது எழா நெடு ஊழி எழுந்த, அது மேல ஊழியாக எழுந்திருக்கிறது. ஏழானா இதுவரைக்கும் இல்லாத அளவு நீண்ட கல்ப காலமாக ஒவ்வொரு ராத்திரியும் போகிறது. நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தான் உறங்கான் தூக்கம் வராமல் தவிக்கும் போது ஒவ்வொரு ராத்திரியிலும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு மணியா போகும். இங்க நாயகனை பிரிந்து, அதுவும் எம்பெருமான் நாயகனை பிரிந்து இருக்கிற நாயகிக்கு ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு மணியா போகாது, ஒவ்வொரு யுகமா போகும். அப்படின்னா எத்தனை யுகங்கள் இதுவரை போயிருக்கும். அத்தனை யுகங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இவள் விஷயத்திலே தலைவர் வந்து இறங்க வேண்டாமோ, ஆனால் அவள் இறங்கவில்லை. அப்படின்னு தந்தாரது பெயரா, தன்னுடைய குளிர்ச்சியான தார் மாலை, திருத்துழாய் மாலை, அது பெயரா, அந்த மாலையே பெயராக்காக, அந்த மாலையை சொல்லிக்கொண்டு திருத்துழாய் மாலைக்காக இந்த நாயகியானவள் வழானடும் துன்பத்தாள். வழா தோஷமில்லாத அர்த்தம், குற்றமில்லாத பெருந்துன்பத்தை உடையவளாக இருக்கிறாள் என்று இறங்கார். இவளுக்கு இறங்கி தலைவன் நேரே வந்து அருள வேணுமே, அருளவில்லையே அப்படின்னு தோழி சொல்லுகிறார். துழா நெடுஞ்சூழ் இருள் என்று தன் தண்டாரது பெயரா எழா நெடுவூழி எழுந்த இக்காலத்தும் இங்கு இவளோ வடா நெடும் துன்பத்தல் என்று இறங்கார் அம்மனோ இலங்கை குழா நெடுமாட மிடித்த பிரானாறு கொடுமைகளே. இப்படி எம்பெருமானுடைய கொடுமைகளில் இந்த தோழியானவள் எடுத்து சொல்கிறாள். அப்படின்னு ஒரு இருள் என்றது மேல பார்க்கறதுக்கு இருட்டு மாதிரி இருக்கு, ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தான்னா எழானடு ஊழி எழுந்த காலத்தும். பிரிஞ்சு சோகத்தில் இருக்கும்போது ராத்திரி மணி 7 மணி ஆயிடுத்து அப்படின்னா உடனே ராத்திரி வந்துருத்தா அப்படின்னு தோணும். அப்படின்னு சரி மெதுவா ராத்திரி காத்துக்கலாம் பொறுத்துக்கலாம் அப்படின்னா
அதுக்கப்புறம் நாழியாக நாழியாக தான் தெரியும் இதை தள்ளுவது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அந்த மாதிரி துடா நெடும் சூழ் இருளா. நெடும்னா நீண்ட காலம் இருக்கு இந்த ராத்திரி, சூழ்னா எங்கேயும் சூழ்ந்து இருக்கு. முன்னைய சொன்ன எங்கேயாவது 10 அடி தண்டினா இருட்டு இருக்காதுங்கிறது கிடையாது, பூமி முழுக்க இருட்டாதான் இருக்கு அப்படின்னு. துழா நெடும் சூழ் இருள் என்று அப்படிப்பட்ட இருள் பொழுது இது. தன் தண்டார் அது பெயரா எழானடு ஊழி எழுந்த இக்காலத்தும். எம்பெருமானுடைய தண்டார் அது பெயரா குளிர்ந்த திருத்துழாய் மாலை பற்றியாக எழானடு ஊழி எழுந்த இக்காலத்தும், இதுவரை இல்லாத அளவு நீண்ட ஊழிக்காலம் வந்த இந்த காலத்துல கூட இங்கு இவளோ வழானடும் துன்பத்தல், இந்த காலத்துல கூட பெரும் துன்பத்தலா இருக்கா. வழா அப்படின்னா வழுவி போகாதன்னு அர்த்தம். அதாவது இருக்கிற ஸ்திரமாக இருக்கிற பெரும் துன்பத்தோடு இருக்கார் என்று ஈரங்கார் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அனுகிரகம் செய்யணும் இல்லையா. ஆனா வழானடும் துன்பத்தால் என்று இறங்கார் அம்மனோ, அந்த அரங்கர் இப்ப இறங்குறவர் இல்லை, இவர் இறங்கார். மனோ ஐயனோ நான் என்ன செய்வேன், இலங்கை குழானடு மாடமிடித்த பிரானார் கொடுமைகளே. அதை மறந்துட்டார்னு அர்த்தம். இலங்கை குழா நெடு மாடம் இடித்தவர் இவர் தானே. சீதா பிரியட்டைக்காக மாடத்தை இடித்து உள்ளே போய் அசுரர்களை வென்றவர் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரியாக அந்த பெருமையை ஞாபகம் கொடுத்தார். எதற்காக அப்படின்னா, அந்த சீதா பிராட்டி எப்படி ஒரு நாயகியோ அதே மாதிரிதானே இந்த பராங்குஷ நாயகியும். அப்ப இவளுக்காகவும் நெடுமாட மாளிகை இடிக்கலாம், இன்னும் என்னென்னவெல்லாம் செய்யலாம். ஆனால் அவனோ இதை பெரும் துன்பமாக பாவிக்காமல் நாயகனோ அவர் இறங்காமல் இருக்கிறாரே. அப்போ அவர் செய்த கொடுமைகளை என்னவென்று சொல்வது. துழா நெடுஞ்சூழ் இருளென்று தன் தண்டாரது பெயரா எழா நடு ஊழி எழுந்த இக்காலத்தம். இந்த தன் தண்டார், தன்னுடைய தன் தார், தன்னா குளிர்ச்சியா, தார்னா மாலை, தாமரை மாலை இல்ல துளசி மாலை, அது பேரா எழாநடு ஊழி எழுந்த இக்காலம். அந்த துக்கத்தினாலே எழாநடு ஊழி, தவறுதல் இல்லாத பெரிய ஊழி காலத்திலும் இந்த நாயகன் இருந்திருக்கார். எழாநடு ஊழி எழுந்த இக்காலத்தும், இவளுக்கு அந்த ஊழிக்காலம் போல இருக்கு. ஒவ்வொரு காலம் இப்போ ஒவ்வொரு க்ஷணமும் தொட்டில் யுகா இது அப்படிங்கிற மாதிரி. இங்கு இவளோ வழானடும் துன்பத்தல் என்று இறங்கார். இப்படிப்பட்ட தவறுதல் இல்லாத துன்பத்தை உடையவளாக இருக்கிறாளே, பிரியாத துன்பத்தை உடையவளாக இருக்கிறாளே என்று இறங்கவில்லை எம்பெருமான். அம்மனோ இலங்கை குழா நெடுமாட மெடித்த பிரானார் கொடுமைகளே. இலங்கையிலே மாடம் இடித்தவன் எம்பெருமான், அவனுடைய கொடுமைகளே அப்படின்னு இங்கே எடுத்து சொல்லுகிறார். அப்படின்னு துழா நெடுஞ்சூழ் இருள் என்று இதுக்கு சுவாபதேச அர்த்தம் அப்படிங்கிறது பார்க்கணும். அம்மனோங்கிறதுக்கு ஐயோ அன்னு அர்த்தம். கொடுமைகள் அப்படின்னா எம்பெருமான் இறங்கவில்லை அப்படின்னு தானே, நாயகிக்காக எம்பெருமான் இறங்கவில்லை, அதோடு விட்டுற வேண்டிதானே. கொடுமைகளே அப்படின்னு ஏதோ ஆயிரக்கணக்கான கொடுமைகள் இவன் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்றாரு அப்படின்னா, ஆமாம் ஒவ்வொரு இரவும் போகணும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு இரவிலும் கஷ்டத்தை குடிக்கிறான் அப்படின்னா அது கொடுமை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு திருத்துழாய் மாலைக்கு ஆசைப்படுறார், அது ஆசைப்பட்டு அதுக்காகவா அது கிடைத்த அளவு ஆறி இருக்கான்னு நினைக்கிறான். அப்போ இவளுக்கு எத்தனை கஷ்டம் அப்படின்னு பார்த்தான்னா, நாயகனை விட்டு பிரிந்தான் ஒரு கஷ்டம், அது தவிர இருட்டு பொழுது மாலை பொழுது ஒரு கஷ்டம், அது நீண்டு இருக்கிறது அப்படின்னு அது ஒரு கஷ்டம். இத்தனை கஷ்டத்துடன் நாயகி இருக்கிறாள். எம்பெருமான் தான் வராவிட்டாலும் திருத்துழாய் மாலையாவது கொடுத்தால் ஒரு வாழை அவளை தரிக்க பண்ணலாம். ஆனால் அதையும் செய்யவில்லை. மேலும் மேலும் நாயகி வாயாலே ஆற்றி புலம்பும்படி பண்ணிவிட்டான் அப்படின்னா ஒரு கொடுமையா பண்ணியிருக்கான். பிரிவை கொடுத்தான் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அவள் பிரிவை மேலும் மேலும் அதிகமாக்கி தான் தோன்றாமல் இருக்கிறான் அப்படின்னா அப்போ கொடுமைகளேன்னு சொல்லணும். ஒரு கொடுமை இல்லை, கொடுமைகளே அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு
துழா துழானா கையினாலே தேடுகிற அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம் இல்ல, பல அர்த்தம் சொல்லலாம் இல்லையா. கையாலே துழாவுதல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. துழா நெடுஞ்சூழ் என்று கையினாலே தடவி தடவி தேடி ஒரு வஸ்துவை பார்த்து எடுக்க வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியது அப்படின்னு. துழா நெடுஞ்சூழ், சூழ் இருள்னா சுத்தியும் இருள் மொத்தம். இந்த இருளே தப்பிச்சு வேற ஊருக்கு போலாம் அப்படின்னு நடக்காது. ஏன்னா அங்கேயும் இருள் தான் இருக்கும். இந்த ஊருக்கு தப்பிச்சு இன்னொரு ஊருக்கு போனா அங்கேயும் இருள் தான் இருக்கும். அப்போ இருள் என்று ஊழி எழுந்த இக்காலம். இருள், ஒவ்வொரு இருளும் ஊழியா போயிருக்கு. இருளாக ஆரம்பிக்கிறது, ஆனா கொஞ்ச கொஞ்சமா ஒரு ஊழியாக போகிறது, கல்பமாக போகிறது அப்படின்னு அர்த்தம். இது முதல்ல ஆரம்பத்துல தெரியாது, பின்னாடி போக 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 மூச்சுன்னு வந்து பார்த்தா ஐயோ எப்படாப்பா முடிய போறது அப்படின்னு தோணும். இருளன்று ஊழியெழுந்த காலம், அதாவது அழகா ஒரு விஷயம் சொல்ற, வருகின்ற போது சன்னியாசியாய் வந்து கிட்டின போது ராவணனானா போலே அப்படின்னு. ராவணன் சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்தா, சீதா பிராட்டி ஆசிரமத்து வாசல்ல அந்த ராவணனை பார்த்த உடனே சன்னியாசின்னு நினைச்சுன்னு உள்ள வாங்கவும் கூட்டான். அந்த போது சன்னியாசியா வந்தான். அப்புறம் பார்த்தா ராவணன். அந்த மாதிரி இந்த இரவு பொழுதானது வரும்போது சாதாரணமா வருது. அப்புறம் பார்த்தா ஒரு கல்ப காலமாக, சரி இரவு வந்துட்டா சரி பார்க்கலாம், இன்னொரு 12 மணி காலம் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா 12 மணி காலம் இல்ல 12 கல்ப காலம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காலத்தினாலையும் கஷ்டப்பட்டு இருக்காள், பிரிவினாலையும் கஷ்டப்பட்டு இருக்காள், திருத்துழாய் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காள். ஏதோ ஒரு விதத்துல எம்பெருமான் இறங்கலாம். பெருமாள் ஸ்ரீராமன் மோதிரத்தை கொடுத்து அமிச்சார் இல்லையா திருவடி கிட்ட, அந்த மாதிரி ஒரு திருத்துழாய் கொடுத்து அமிச்சா என்ன குறவு? ஒரு அழகா மோதிரத்தை கொடுத்து அமிச்சார் இல்லையா திருவடி கிட்ட, சீதாதேவிக்கு காண்பிக்கணுங்கிறதுக்காக. அந்த மோதிரத்தை வைத்து அவள் ஆறி இருந்தால் வரும். மோதிரத்தை கையில் வாங்கி கொண்டு சீதா பிராட்டி ஓரளவு துக்கத்தை தணித்தாள் அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த திருத்துழாயை கொடுத்திருக்கலாமே, இதையும் கூட கொடுக்காமல் இருக்கிறானே என்ற அர்த்தத்துல இந்த பாட்டு வந்திருக்கு. துழா நெடுஞ்சூழ் இருள் என்று தன் தண்டார் அது பெயரா எழா நடு ஊழி எழுந்த இக்காலத்தும் ஈங்கிவளோ வளானடும் துன்பத்தள் என்று இறங்கார் அம்மனோ இலங்கை குழா நெடுமாடமிடித்த பிரானார் கொடுமைகளே. இதுக்கு சுவாபதேசார்த்தம் சொல்லும் போது, ஆழ்வாருக்கு நேரம் வந்து சேவை கொடுத்து இல்ல ஆழ்வாரை கூட்டுன்னு போக அனுகிரகம் பண்ணணும் பெருமாள். இப்படி அனுகிரகம் பண்ணாமல் இருக்கும்போது இது எம்பெருமான் செய்யும் கொடுமை அப்படின்னு தான் பக்தர்கள்லாம் நினைக்கிறாளாம். திருவாய்மொழியில ஆழ்வார் ஒவ்வொரு பாட்டிலையும் பாடும்போது இதுதான் தோணும். இப்ப ஆழ்வாரை கூட்டுன்னு போட்டா பெருமாள் என்ன குறைஞ்சு போயிடுவார்? கூட்டுன்னு போகலாம் இல்லையா? சரணாகதியிலும் பண்ணிட்டார். ஆழ்வாரை அழைத்து கொண்டு போகலாம், ஆனா அழைத்து கொண்டு போகல. ஆனா பிரகிருதியில இருக்கிறத நினைச்சு ஆழ்வாரும் துக்கப்பட்டு இருக்கார். அப்படின்னா இது என்ன கொடுமைகளே? பெருமாள் ஏன் இப்படி பண்றார்? ஆழ்வார் எப்ப கேட்கிறாரோ அப்ப மோட்சம் கொடுத்து, ஆழ்வாரை போல ஒருத்தர் பெருமாளுக்கு கிடைப்பாரா? உடனே மோட்சம் கொடுத்து அவரை கூட்டுக்க வேண்டாமா? அப்படி கூட்டுக்கொள்ளையே. துழா நெடும் சூழ் இருள் என்று, இந்த சம்சாரமே இருளாக ஆழ்வார் நினைச்சுட்டு இருக்க, இந்த சம்சாரத்தை தள்ள வேணும் எப்படியாவது அப்படின்னு தான் ஆழ்வார் நினைச்சுட்டு இருக்கார். அப்போ எம்பெருமான் தன் தண்டாரது பெயரா எழா நெடுவூழி எழுந்த எக்காலத்தும். ஆழ்வார் இருந்ததே கொஞ்சம் வருஷம்தான், ஆனா ஏதோ கல்ப காலம் இருந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தேன். இங்கிவளோ அழா நெடும் துன்பத்தள் என்று இறங்கார் அம்மனோ இலங்கை குழா நெடு மாடமிடித்த. ராமாயணத்தில் அந்த மாடமிடித்த கதை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ராத்திரியோட ராத்திரியாக உள்ளுக்குள்ள போற, வெளியில தான் சண்டை போட்டு இருந்தா, ஒரு நாள் ராத்திரி அந்த கோட்டையை இடித்து உள்ளுக்குள்ள போய் சண்டை போட்டார் அப்படின்னு வரும். அப்படிப்பட்ட பிரானார் எம்பெருமான் தலைவன், அவனுடைய கொடுமைகளே இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறானே அப்படின்னு அந்த கொடுமைகளை பற்றி அந்த நாயகரிடம் எடுத்து சொல்லுகிறார். அப்படின்னு கல்ப காலம் வந்தா கூட முடிஞ்சிடும் போல இருக்கு, ஆனால் இரவு காலம் அப்படிங்கிறது முடிந்து போகாமல் இருக்கிறதே அப்படின்னு. அப்படி கட்சி அவன் இறங்க வேண்டாமோ? அது இறங்காமல் இருக்கிறானே, இந்த காலத்துல கூட இறங்காமல் இருக்கிறானே, இவளுக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டு பின்னும் இறங்காமல் இருக்கிறானே
அம்மனோ ஐயோன்னு அர்த்தம். அது அழகா சொல்ற. கொடுங்கால் சிலையர் நீரை கோல் விடவர் அப்படின்னு அடுத்த பாசுரம். அது நாளைக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.